வந்து கிராண்ட் விட்டார் பார்த்துருக்கோம். அப்படின்னா நம்ம இன்டீரியரில் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வாங்க பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காந்துக்கலாம். வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அப்புறம் இது வந்து மோட்டர், இது சவுண்ட் எஃபெக்ட். அப்புறம் ரேசிங் கார்லெல்லாம் இப்படி இருக்கும்ல, கீழே நம்ம பண்ணால் வீணு பிறக்கு. அதனால் அது மேலே இப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் அப்புறம் இங்கே வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது வைப்பர், அந்த லைட்டுக்கு. இது வந்து வைப்பர் தண்ணிக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, ரேடியோ வந்து அவங்க பெருசாக கொடுத்தாங்க, நாங்கள் தான் வந்து. அப்புறம் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக், இது ஜன்னல் திறக்கிறதுக்கு இங்கெல்லாம். அப்புறம் வந்து நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிடும், இது பண்ணிட்டீங்கன்னா இதாகும். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் டோர் நீங்கள் இதை அமுக்குனிங்கன்னா டோர் நீங்கள் திறக்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் இப்போ அப்புறம் வந்து இது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எடுத்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு போகலாம். நம்ம கீர் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இது வந்து ஏசிக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏசிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேடியோ, நம்மளே கனெக்ட் பண்ணி கூட பாட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இண்டிகேட்டர் இருக்குது. முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தாலும் தெரியும், 2 இண்டிகேட்டர் அடிக்குது. அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய அந்த இது போட்டிருக்கு. எனக்கு அந்த என்ன பெரிய இது சார்ஜ் இருக்குது. அப்புறம் இது வந்து ஆஃப், அது ஏதோ இது ஜிக்ஜாக்காக போகிறதுக்கு வந்து போடுறதுக்கு. அப்புறம் இது வந்து கால் கடியில் ஏசி வரக்கா மேலேயா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து இது நீங்கள் பண்ணிங்கன்னா இதாகும். நாங்கள் கண்ணாடி வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா போட்டு எடுத்து வச்சுருக்கோம். வீடியோ வராது, வீடியோ வராது. ஆனால் நாங்கள் அப்புறம் ஆக்சிலேட்டர் நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் போடல, அதனால் இப்படி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இது பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, நீங்கள் அமுக்குனிங்கன்னா பேனட் திறந்துடும். இது பெட்ரோல் அந்த இது திறக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த சைடு வந்து நம்ம பின்னாடி போய் பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் சின்ன பிளேஸாக தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இப்படி பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஓ இங்கே, அப்புறம் இங்கே நீங்கள் லைட் கொடுத்தீங்கன்னா வரும், திரும்பி பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். இது நீங்கள் பண்ணிக்கலாம். கிளாஸ் இங்கே. அப்புறம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மல் காரில் வாங்கினா கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இது திறக்கிற நாங்கள் திங்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே திங்ஸில் வச்சுருந்துருக்கு. அதே பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் விளையாண்டுக்கலாம் நீங்கள். நாங்கள் இது எக்ஸ்ட்ரா போட்டது இதுவும். அப்புறம் இது நாங்கள் சென்டர் வச்சுருக்கோம். அப்புறம் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஏசி ஃபாஸ்ட்டாக வரும், இப்படி பண்ணிங்கன்னா ஏசியே வராது. அப்புறம் கீழே வந்து யூஎஸ்பி சார்ஜரு. அப்புறம் செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு, நீ ஒன்றும் பண்ண. அப்புறம் வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய 5 பாட்டில் உள்ளே வைக்கலாம். நாங்கள் முதலே 3 பாட்டில் உள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே அப்படியே அதே மாதிரி தான் ஏதோ டஸ்ட்பின். நீங்கள் பூட்டை பார்க்கலாமா நம்ம. அப்புறம் இது நம்ம இப்படி பண்ணிக்கலாம். டவுன் பண்ணுறதுக்கு இதை இப்படி அமுக்கிட்டு இப்படி பண்ணணும், அது ஹேண்ட் ரெஸ்டர். அப்புறம் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் இது சீட் பெல்ட். நம்ம பின்னாடி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சைக்கிளே வைக்கலாம், அது அவ்வளோ பிளேஸ் இருக்குது. நான் இன்னும் ஒரு சைக்கிள் கூட வைக்கலாம், ஆனால் நாங்கள் வைக்கல.
அப்புறம் நிறைய லக்கேஜஸ் வைக்கலாம் நம்ம. அப்படிங்க பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்தாங்க இது. இப்போ நீங்கள் இது திறந்தீங்கன்னா அப்புறம் வந்து அப்புறம் இப்படி திறந்து நீங்கள் திறக்கணும். அது திறக்க உள்ளே வந்து வீல் இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதோ இப்படி ஏறி சின்ன பசங்க வந்து பிடிச்சி இப்படி பண்ணி இங்கே பிடிக்கணும். நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பண்ணி இப்படி இழுத்து அப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா இதாக இருக்கும். அப்புறம் இங்கே கேமரா கொடுத்துருக்காங்க மெயினாக. அப்புறம் இது நாங்களே தனியாக எங்கே இங்கே கேமரா. அப்புறம் கிராண்ட் விட்டார். இங்கே கிராண்ட் விட்டார் அழகாக கொடுத்துருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள்.